கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவ பாதையில் மிஷனரிகளின் பங்கு எத்தகையது என்பதை ஒரு மிஷனரியின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். 1770வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வில்லியம் தொபியாஸ் ரெங்கிள் தோபே என்பவர் ருஷ்யா தேசத்தில் உள்ள கொட்லியாப் ரெங்கிள் தோபே என்பவருக்கு மகனா பிறக்கிறாரு. கொட்லியாப் ரெங்கிள் தோபே என்பவர் ருஷ்யா தேசத்துல உள்ள சிலிஷியா என்கிற இடம், அதாவது பிரிசக் என்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல கிராம ஊழியத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளரா காணப்படுறாரு. அதாவது ஸ்கீடல்விட்ஸ் என்கிற கிராமத்திற்கு ஊழிய பாதையில ஒரு முக்கிய பொறுப்புல காணப்படுறாரு. அது தற்போது போலாந்து தேசத்துல உள்ள சிடலாய்ஸ் என்கிற இடத்தை குறிக்குது. இங்க பிறந்த ரெங்கிள் தோபே என்பவர், அதாவது வில்லியம் தொபியாஸ் ரெங்கிள் தோபே என்பவர் தான் பிறந்த 5வது நாளிலே ஞான ஸ்நானத்தை பெறுகிறாரு. அதன் பின்பு 7 வருடம் அந்த கண்ட்ரியில அவங்க வசிக்கிறாங்க. 7 வருடம் கழித்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க. போலாந்து தேசத்துல உள்ள வார்சா என்கிற இடத்துக்கு மாறுறாங்க. அங்க 9 வருஷம் வாழ்றாங்க. அப்போ வில்லியம் தொபியாஸ் ரெங்கிள் தோபே என்பவருக்கு அவருடைய தந்தை கல்வி கற்று கொடுக்கிறாரு. அதன் பின்பு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாலேல அவர் தன்னுடைய ரெகுலர் கல்வியை கற்கிறாரு. தன்னுடைய 18வது வயதுல மிஷனரியா தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. 1796வது வருடம் வெர்னிகிரோட் என்கிற இடத்துல போதகரா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அதன் பின்பு இங்கிலாந்துலயும் கல்கத்தாவிலையும் சில காலம் ஊழியம் செய்கிறாரு. 1803வது வருடம் எல்எம்எஸ் சொசைட்டி, அதாவது லண்டன் மிஷனரி சொசைட்டி அவரை மிஷனரியா அழைக்குது. அந்த அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டு 1804வது வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற தரங்கும்பாடி என்கிற இடத்துக்கு மிஷனரியா வந்து இறங்குறாரு. தன்னோட அநேக மிஷனரிகளும் வர்றாங்க. 1 வருடம் அங்க தங்கி தமிழையும் கற்றுக்கொள்கிறாரு. அதன் பின்பு தென் திருவிதாங்கூருக்கு மிஷனரி தேவை என்பதை மகராசன் வேதமாணிக்க என்பவரால ரெங்கிள் தோபே அவர்கள் தெரிந்து கொள்கிறாரு. மிஷனரியா தென் திருவிதாங்கூருக்கு புறப்படுகிறாரு. இந்த மகராசன் வேத மாணிக்கம் என்பவர் முதல் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனா மயிலாடியில இருந்து உருவானவர். இவர் தன்னுடைய உறவினரை தஞ்சாவூர்ல சந்திக்கும் போது கிறிஸ்தவரா மாற்றம் பெற்று மயிலாடியில வந்து கிறிஸ்தவத்தை பரப்பினாரு. இவர் ரெவரன் கோல்ஃப் மூலமா ஞான ஸ்நானமும் பெற்றாரு. 1806வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ரெங்கிள் தோபே அவர்கள் ஆரல்வாய் மொழிய வந்து அடைகிறாரு. முதல் புரொட்டஸ்டன்ட் மிஷனரியா எல்எம்எஸ் மூலமா தென் திருவிதாங்கூர் பகுதியை நோக்கி மிஷனரியா வருகிறாரு. குமரி மண்ணில் காலடி எடுத்து வைத்த 2வது நாளிலே, அதாவது 1806வது வருடம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 6 மணிக்கு மயிலாடியில வேதமாணிக்கம் தேசிகர் வீட்டுல முதல் ஆராதனையும் நடத்துறாரு. மயிலாடியில சர்ச்சு கட்ட முயற்சிகளை எடுக்கிறாரு. ஆனா திவான் வேலு தம்பிங்கிறவரு அதற்கு தடையா இருக்கிறாரு. சில பிரச்சனைகளும் வருது, அதில் கலவரங்களும் வருது. தான் மிஷனரியாக வந்து 1 வருடத்துக்குள்ளே, அதாவது 1807வது வருடம் மார்ச் மாதத்திலே 40 பேர் ஞான ஸ்நானமும் ரெங்கிள் தோபே அவர்கள் மூலமா மயிலாடியில பெற்றாங்க. அதன் பின்பு இந்த கலவரம் பெரிதாகுது. இந்த கலவரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மகராசன் வேதமாணிக்கம் மருந்துவாழ் மலையிலையும் பக்கத்துல இருக்க பர்வத மலையிலையும் ஒளிந்து இருக்கிறாரு. கலவரங்களும் பிரச்சனையும் சரியாகி மயிலாடியில ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடைக்குது. 1809வது வருஷம் மே மாதம் அடித்தளம் போடப்படுது. 4 மாதத்திலே அதிவிரைவா அந்த ஆலயம் கட்டி பிரதிஷ்டையும் செய்யப்படுது. ரெங்கிள் தோபே அவர்கள் மூலமா 1809வது வருஷம் செப்டம்பர் மாதம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் புரொட்டஸ்டன்ட் திருச்சபையா தென் திருவிதாங்கூர்ல உருவான திருச்சபை, மயிலாடி திருச்சபை. தொடர்ந்து தன்னுடைய மிஷனரி பணியின் கனியா தென் தாமரைக்குளம், புத்தளம், கோயில் விளை, சியோன்புரம், பேரின்பபுரம், அனந்தநாடார்குடி போன்ற இடத்துல திருச்சபைகளை எழுப்புறாரு. அது மட்டும் இல்ல, பள்ளிகள், காப்பகங்கள், வேலைக்கான பயிற்சிகள் அதுவும் கூட சேர்த்து நற்செய்தி பணியையும் செய்யறாரு. மேலும் அநேக ஏழைகளுக்கு வரி கட்டுறதுக்கு உதவுறாரு. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவத்திற்கு உதவுகிறாரு. இப்படியாக தன்னுடைய மிஷனரி பணியை அவர் தொடர்ந்து செய்துட்டு இருக்கும் போது அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் அவருடைய மிஷனரி வாழ்க்கையில நடந்தது. அதுல குறிப்பா பாளையங்கோட்டைக்கு ஒரு முறை பயணம் செய்யும் போது
கோழிக்கோட்டு பொத்தை என்கிற இடத்துல அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணின போது அந்த இடத்துல பாறையிலிருந்து ஒரு ஊற்று தோன்றி அவருக்கு தண்ணீர் குடிக்க கிடைத்தது. அது தற்போது வரைக்கும் ஒரு பெரிய ஊற்றா காணப்படுது. அது போல அம்மாண்டி விளைங்கிற இடத்துல தான் நற்செய்தி பணியின் போது வியாதிப்பட்டிருந்த ஒரு சிறுவனை குணமாக்குறாரு. அது மட்டும் இல்ல, 1813 வருஷம் தென் திருவிதாங்கூர் பகுதியில ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. மழை இல்லாம இருந்தது. அந்த வேளையில ரிங்கல் தோபை அவர்கள் மயிலாடி ஆலயத்துல சென்று முழங்கார் படிட்டு ஜெபித்து வெளியே வந்து வானத்தை பார்த்த போது உடனே மழையும் பெய்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரிங்கல் தோபையின் மிஷனரி பணியானது பஞ்சு மெத்தையா இல்லை, அநேக முட்கள் அவருடைய மிஷனரி பணியில காணப்பட்டது. அதுல குறிப்பா அவருடைய உடல்நிலை அதிக நேரங்கள்ல மிக மோசமா இருந்தது. 3 வருஷம் ஆலயம் கட்டுவதற்கான அனுமதிக்காக அவர் போராடினார். சில தாக்குதல்கள் கூட அவரை நோக்கி வந்தது. தன்னுடைய மிஷனரின் பணியின் எல்லா சூழ்நிலையிலுமே அவர் நடந்து போய் தலையில ஒரு நார் தொப்பியை மட்டும் வைத்துட்டு நற்செய்தி அறிவிக்கிறவரா ரிங்கல் தோபை அவர்கள் காணப்பட்டாரு. 1816 வருடம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தன்னுடைய மிஷனரி குழுல இருந்து ஒரு சிலர் மயிலாடிக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட தன்னுடைய மிஷன் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு தாய் தேசம் போகிற விருப்பத்தை ரிங்கல் தோபை அவர்கள் தெரிவித்தாரு. அதன்படி மிஷன் பொறுப்புகளை வேதமாணிக்கம் அவர்கள் கையில ஒப்படைத்து விட்டு புறப்பட தயாரானாரு ரிங்கல் தோபை அவர்கள். கொல்லத்திலிருந்து சென்னை நோக்கி அவர் பயணப்படுறதா இருந்தது. அந்த வேளையில மணக்குடி கிட்ட அவர் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய கடன்காரர்களின் கணக்கை தான் வாழ்ந்த வீட்டின் சுவர்ல எழுதி வைத்திருந்த ஞாபகம் அவருக்கு வந்தது. அதை அழிப்பதுக்காக திரும்ப வந்து அதை எல்லாத்தையும் அழித்துட்டு திரும்ப புறப்பட்டு தன்னுடைய பயணத்தை துவங்கி தன்னுடைய தாய் தேசம் நோக்கி பயணிக்கிறாரு ரிங்கல் தோபை அவர்கள். அவருடைய மறைவை குறித்து எந்த தகவல்களும் தெளிவாக எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரு பொதுவாவே நோய்வாய்ப்பட்டு இருந்தனால தன்னுடைய நோய் நிமித்தமா அவர் இறந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு போற வழியில கப்பல் பயணத்துல ஒரு பயணி இறந்து விட்டதா ஒரு தகவல் மட்டும் பதிவாகி இருக்கு. அந்த பயணி யாருன்னு தெரியல. அதனால ரிங்கல் தோபை அவர்கள் இறந்திருக்கலாம் என்று சிலர் கருதுறாங்க. ரிங்கல் தோபை அவர்கள் தென் திருவிதாங்கூர் பகுதிக்கு, அதாவது தற்போதைய குமரி மாவட்ட பகுதிக்கு ஆற்றின இறைப்பணியானது எண்ணி முடியாதது. அதனால பல கனிகளை நாம ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டிருக்கிறோம். அவரின் நினைவா மயிலாடி திருச்சபைக்கு ரிங்கல் தோபை நினைவு CSI திருச்சபை என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. அதோடு மயிலாடியில் உள்ள பள்ளிக்கு ரிங்கல் தோபை மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இறுதியா குமரி பேராயமானது ஆண்டுதோறும் அவங்க நடத்துற கன்வென்ஷனுக்கு ரிங்கல் தோபை நினைவு கன்வென்ஷன் என்று ஒவ்வொரு வருடமும் அந்த கன்வென்ஷனை நடத்திட்டு வராங்க. ரிங்கல் தோபையின் வாழ்வு குமரி மக்களுக்கு பெரிய எழுச்சியையும் வாழ்வையும் கொடுத்தது. அதன் மூலம் குமரி மக்கள் பெரிய அளவுல கனிகளை நம்ம இன்று வரை பெற்றுட்டு இருக்கோம். ரிங்கல் தோபையின் வாழ்வை போன்று நாமும் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.